டேவிட் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இவங்க 2 பேரும் அடிச்ச அடியில தான் இந்த ஸ்கோர் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ அவங்கள மாதிரி ஒரு மஸ்குலரா ஒரு 7 அடியில் இருக்கக்கூடிய ஆட்களை நம்மளுடைய பவுலிங்கை வச்சு ஹேண்டில் பண்ணணும்னா அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பின் நமக்கு வேற வழியே கிடையாதுல்ல. என்ன ஃபாஸ்டா போட்டாலும் போட்டு ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க. ஆவரேஜா 6'3" பாஸ் 2 பேர் ரைட்டு. 6'3" ஹைட் இருக்கிறவங்க காலை வச்சான்னா உங்களுடைய குட் லைன் பாலே க்ளோஸ் பால் மாதிரி ஆயிடும். அதனால தான் சொல்றேன், இந்த 2 பேருக்கு எந்தெந்த பால் பேக் ஃபுட் போட்டாங்களோ ஆன் த ஸ்டம்ப்ஸ் திணறினாங்க. அந்த 2 பேரால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து பாருங்க, ஹைலைட் போடுறா பாருங்க, இல்ல அந்த ஹோல் ரெக்கார்டிங் இருந்தா பாருங்க. when they are hurried on to the back foot, when the bowler makes them go in a real anxious moment, பின்னாடி வைக்கும்போது தொடக்கிறது நான் ஒண்ணு மேல முடியல. பட் எங்கேயான ரேஞ்சில் கர்வ்ல போட்டிங்க ஸ்லாட்லன்னா வெளியே அடிச்சிடறாங்க. இது சின்ன கிரவுண்ட், ரொம்ப ஈஸியா அடிச்சிடறாங்க. அதனாலதான் சொன்னேன், வருண் சக்கரவர்த்தி தப்பித்தவரு கூட ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடவே கூடாதுன்னு. அவர் போடுறப்ப வச்சிடறாங்க, யாரானு அடிப்பாங்க. அப்படி ஃப்ரண்ட்ல போட்டா அது கூகுளியா லெக் பிரேக் ஆன்றதை பத்தி கவலை கிடையாது. ரொம்ப பவர் பிச் டெலிவரி. அதை மட்டும் அவர் அவாய்ட் பண்ணாருன்னா இன்னும் நல்லது நமக்கு. இல்லைன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் வரும். அதனால 2 பேரும் 6 ஃபுட்டர்ஸ் செம்ம ஸ்வீட் டைமே. அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாருன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கிண்ணம் வாஷிங்டன் பிடிச்சிருந்தாருன்னா நீ ஆக்சுவலா ஆனா காம்பன்சேட் பண்ணா கிரேட். நம்ம ஒரு கேட்ச் விட்டுட்டோம், அதுல மென்டலி பாக் டவுன் ஆகாம திருப்பி பேட்டிங்ல ஒரு இன்டென்ட் பாத்தீங்கன்னா நம்பர் 3 வருவாரு. ஜிடிக்கு ஒரு அடி படுத்து தெரியுமா, இப்படி போய் டியூலியஸ் டைப்ல ஆடுது. அத பயமா ஆடி நான் வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு காமிச்சார். ஆம்பர்ட்டிக்கு தான் சொல்றாரு, தம்பி இப்பதான் இங்கிலாந்துல பென் ஸ்டோக்ஸ் போடுற பவுன்சர் எல்லாம் கிரௌட் உள்ள அடிச்சுட்டு வந்தேன். நீ ஜுஜுப்பியா இந்த பிச்சில் போட்டு இருக்க, ஸ்லோ பிச்சில் நீ பவுன்சர் போடுற போல எங்க பத்தி அந்த ரவுட்ஸ் தானே வந்து